ஹலோ வணக்கம். 8 தொகுதிகள் சாதகமாக இல்லை. உளவுத்துறையின் ரிப்போர்ட் முதல்வருக்கு பறந்தது. தமிழகத்தில் உள்ள 8 தொகுதிகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்று உளவுத்துறை தமிழக முதல்வருக்கு ரிப்போர்ட் கொடுத்துள்ளதாகவும், இதையடுத்து முதல்வர் சுதாரித்து அந்த தொகுதிகளுக்கு கூடுதலாக சில அமைச்சர்களை அனுப்பி வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றன. அனைத்து கருத்து கணிப்புகளும் திமுக கூட்டணிதான் அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்று கூறினாலும், உளவுத்துறை முதல்வருக்கு அனுப்பியுள்ள ரகசிய ரிப்போர்ட்டில் ஈரோடு, தர்மபுரி, திருச்சி, திருநெல்வேலி, கள்ளக்குறிச்சி, தேனி, கோவை, நீலகிரி ஆகிய 8 தொகுதிகளில் சுதாரிக்கவில்லை என்றால் அந்த தொகுதிகள் கையை விட்டு போய்விடும் என அறிக்கை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தேனி, தருமபுரி, கோவை, நீலகிரி ஆகிய பகுதிகளில் மக்கள் அதிருப்தி மற்றும் உள்ளூர் திமுக கோஷ்டிகள் காரணமாகவும், திருநெல்வேலியில் பாஜக வேகமாக பிரச்சாரம் செய்வதாகவும் அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. இதனை அடுத்து 8 தொகுதிகளுக்கும் கூடுதலாக சில அமைச்சர்களை நியமித்த முதல்வர், தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றால் அறிவாலயம் பக்கமே வரக்கூடாது என்ற நிபந்தனையை விதித்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அடுத்த சில நாட்களில் மேற்கண்ட 8 தொகுதிகளில் திமுகவினர் தீவிர பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.